ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பையனுக்கு ஃப்ரைட் ரைஸ் தாங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் பார்க்க போகிறோம். பீன்ஸு கேரட்டு பாருங்கள், கேரட் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க. எக்கு 2 எடுத்துருக்கேன். பெப்பர் தூள் அது எடுத்துருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். பாருங்கள், வானல் நல்லா காஞ்சிட்டுங்க. வானல் காஞ்சோன்னே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு பீன்ஸு கேரட்டு சிம்மில் தாங்க வச்சு சமைக்கணும், இல்லைன்னா பீன்ஸும் கேரட்டும் கருகிடும். என் பையனுக்கு எப்பயுமே லஞ்சுக்கு இந்த ரைஸ் தாங்க பிடிக்கும். அம்மா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடு, அம்மா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான். சரி, இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா மட்டும் பாக்ஸையே காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு ரைஸ் கூட அதில் இருக்காதுங்க. எப்பவுமே நான் சால்ட் வந்து கடைசியாக தான் போடுவேன். நல்லா கொஞ்சம் வதக்கி வரட்டும். பாருங்கள், ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லைங்க. அரை வேக்காடாக வெந்திருந்தால் போதும். இது எல்லாத்தையும் ஓரமான ஊற்றி வச்சுட்டு இதில் நம்ம வச்சுருக்க எக்கை ஊற்றிடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. 2 எக்கு, பீன்ஸு கேரட் தாங்க அதிகமாக இருக்கும். ரைஸ் வந்து கம்மியாக தாங்க நான் போடுவேன். உப்பு பெப்பர் மட்டும் நான் கடைசி போடுவேங்க. ஏன்னா உப்பு இப்போ போட்டோன்னா காயிலையும் எக்குலேயுமே உப்பு ஏறிடும். ரைஸில் வந்து உப்பு சேராதுங்க. காயும் எக்கும் வந்து உப்பு கைக்கிற மாரி இருக்கும். அதனால் நான் கடைசியாக போட்டுருவேன். நல்லா சுருண்டு வர மாரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நீங்கள் ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னா இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் குழந்தைக்கும் பிடிக்கும். பாருங்கள், ரைஸ் போட்டிருக்கேன். ரைஸ் போட்டு நல்லா கிண்டி விடணும். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுங்க. தேவையான